ஆனா மக்களுக்கு கண் கூட தெரியும்ல, எதனால அப்ப சொன்னாங்க, எதனால இப்ப மாறுறாங்கன்னு. மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்களா? அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்காங்க. மக்கள் முட்டாள்கள். இருக்கிற எல்லாருமே ஓட்டு போடுறதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு. இந்த 13ஆம் தேதியோட கரெக்டா அந்த கரூர் டிசாஸ்டர் துக்ககரமான நிகழ்வு நடந்தது 16 நாள் ஆகுது. சரியா அந்த 16 நாளைக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கிடைச்சதுன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க முதல்ல இருந்தே நல்லா கவனிச்சீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தப்படுற எந்த ஒரு நிகழ்வுமே மாநாடு இருந்தாலும் சரி, இந்த பரப்புரைக்கு போற மீட்டிங்க்கு போற பரப்புரையா இருந்தாலும் சரி, எல்லா விஷயமே கடவுள் அனுகிரகம் இல்லாம நடக்கல. உடனே நீங்க சொல்லலாம், என்ன நீ ஓவரா கிரிஞ்சா பேசுற, பூமர் மாதிரி பேசுறேன்னு சில பேர் சொல்லலாம். ஆனா உண்மை அதுதான். கடவுள் ஆக்சுவலி அவர் பக்கம் ஒரு நல்ல சக்தி நின்று அவர் வழி நடத்திட்டு இருக்குன்னு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். விக்கிரவாண்டி ஃபர்ஸ்ட் மாநாடு அன்னைக்கு மழை வரும், மழையில போய் வைக்கிறாங்க, சொதன்னு ஆயிட போகுது, எல்லாம் வேஸ்ட்னாங்க. நல்லா வெயில் அடிச்சு தூக்குச்சு. அடுத்து மதுரை மாநாடுக்கு சொன்னாங்க, அங்கேயும் கொளுத்தி போட்டுருச்சு வெயில். அடுத்து பரப்புரை எல்லாம் மழை காலத்துல வைக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னா. எந்த பரப்புரையுமே மழையினால நிக்கவே இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆரம்பிக்கப்பட்ட இல்ல ஏற்படுத்தப்பட்ட மீட்டிங் எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா மழையில நின்றுட்டு போறதோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த 16ஆவது நாள் கழிச்சு கரெக்டா இந்த 16ஆவது நாள் இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்றது இது தமிழக வெற்றி கழகமே எதிர்பார்க்காத விஷயம். தமிழக வெற்றி கழகம் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு கோரக்கூட இல்லை, ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுங்கன்னு மட்டும் தான் மனு போட்டிருந்தாங்க. ஆனா இந்த சிபிஐக்கு மாத்தினது அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இப்ப பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு பக்கம் அவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னன்னா, அவங்க சங்கிகள் பக்கம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாமே சங்கிகள்னு. அதாவது அவங்க பக்கம் சாதகமா வந்தா அவங்களுக்கு அது தீபாவளி, நம்ம பக்கம் சாதகமா வந்தா அது எதுவும் நிகழக்கூடாத ஒரு பேரதிர்ச்சி, அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. கரூருக்கு 17ஆம் தேதி போறதா இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. இத ஒருத்தர் சவுக்கு சங்கர்ன்றவர் அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எங்கேயோ போகணும் அப்படின்னா தலைவர் அவர் பாட்டு போகணுமாமா, எங்கேயும் பெர்மிஷன் எல்லாம் கேட்க கூடாதான். பெர்மிஷன் கேட்டா போலீஸ் கிட்ட தலையை கொடுத்த மாதிரி கவிச்சு இனிமே தலையை விடாது அப்படின்னு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு அரசியல் எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இந்த அரசியல் நீ இப்படித்தான் பண்ணணும், இந்த அரசியல் நீ இப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள், அவர் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு, இப்போ ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா இவர் செய்யற அரசியல் தப்புன்னு ஒரு இடத்துல சீட்டை போட்டு உட்காந்துட்டு இவர் பேசுறது எனக்கு ஏற்புடையதா இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இது ஸ்பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இதுக்கு ஒரு ஜட்மெண்ட் வர வைக்கிறதுக்கு எப்படி பண்ணணும். அஜித்குமார் கேஸா இருந்தாலும் சரி, பின்னாடி ஒரு 40 பேர் இருந்தாங்க அந்த 4.5 வருஷத்துல, அவங்களே அந்த குடும்பங்களை பார்த்து அவருடைய அந்த அதிரடி நடவடிக்கைகள் இருக்கு பாத்தீங்களா. இந்த நடவடிக்கைகள் எதுவுமே இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு விஷயங்கள். ஆனா இதெல்லாம் தனியா இவங்க வச்சுக்கிட்டு, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணா இவர் நல்ல தலைவர், இவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணலன்னா இவர் ஆவரேஜான தலைவர், இவர் அரசியலே புரியல. இது 2026 தமிழக வெற்றி கழகம் ஓட்டு போட்டு ஜெயிச்சு, மக்களால ஓட்டு போட்டு ஜெயிக்கப்பட்டு தலைவர் முதலமைச்சரா உட்காரும் போது இந்த சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்றதை பார்ப்போம்.